இப்போ தக் லைஃபோட நிலைமை என்ன? அது ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ. ஓகே. அது நாங்கள் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம். அது நீங்கள் ஸ்கூட் நிறுத்துங்க, அப்போ நாங்கள் நிறுத்த முடியாது. எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க எங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க, பேட்டா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி போய் அதை நிறுத்துறது? ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லணும், அவங்க சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது இது பேரலாகவே வந்து என்னென்னா இவங்கலேருந்து போன நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. எங்கிட்ட இருந்து பிரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க 2 பேரும் உட்காந்து தான் இப்போ இவங்க இந்த மறுசீரமைப்பு விதிகள்லாம் அவங்க 2 பேரும் உட்காந்து தான் வந்து கையெழுத்து போட்டு எல்லாம் பேசியிருக்காங்க. சரி. இப்போ திடீர்னு சண்டை வந்தோடனே அதை நிறுத்துங்கன்னா அதில் வந்து ஒரு 300-400 தயாரிப்பாளர் இருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு 20-30 படம் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு போய் அவங்க எல்லாரையும் வந்து எந்த காரணம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற 300 பேரில் 250 பேர் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர். உங்களை எதிர்த்து அவங்க சம்பவம் ஆரம்பிக்கும் போது அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை. தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருக்கிறவங்க அங்கே உறுப்பினர், உங்கள் 250 மெம்பருங்க அங்கே உறுப்பினர். அவங்க மேலே நீங்கள் நேரடி நடவடிக்கை எடுக்காமல் எங்களை வச்சு அவங்க ஷூட்டிங் நிறுத்துங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நாங்கள் வந்து கடைசியாக ஒரு கடிதம் கொடுத்தோம். இனிமேல் எங்களால் 2 விதியை நிறைவேற்ற முடியாது. நடப்பு தயாரிப்பு சங்கத்துக்கு நிறுத்தினா நிறுத்த முடியாது. அப்புறம் வந்து அதர் ஆர்டிஸ்ட் மேலே ரெட்டு போட்டால் தன்னிச்சையாக போட்டிங்கன்னா எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். இது மீதியெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இல்லை இது நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் வந்து 1-to-1 அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுவோம். அது உங்கள் விருப்பம். அது ஒரு லெவலுக்கு என்ன அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? நாங்கள் யார் கூட ஒன்றாலும் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. ஸோ வேறு மாநிலத்துலேருந்து லேபர்ஸ் கூட்டுருவாங்க. வேறு மாநிலத்தில் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்தியா முழுக்க நாங்கள் ஒரு ஒருங்கிணைஞ்சிருக்கோம். ஓகே. அங்கே இருக்கிற தயாரிப்பாளர் சண்டைன்னு போது எங்களை கூப்பிட்டு அங்கே வேலை செய்ய முடியாது. இங்கே இருக்கிற மெம்பரோட கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு இங்கே வேலை செய்ய முடியாது. ஓகே. இப்போ நாங்கள் புதுசாக ஒன்றும் சரி நாங்கள் இந்த கடந்த 4 முறையாக வரும்போது சொல்லும்போதும் ஒரு தடவை இவங்க சொல்லுவாங்க நாங்கள் 1-to-1 அக்ரிமெண்ட் கேன்சல் போட்டோம். எப்போ உங்கள் சிம்பிள் ஷூட்டிங் போனாங்க இல்லையா, அப்போ மறுநாள் விளம்பரம் நாங்கள் 1-to-1 அக்ரிமெண்ட் கேன்சல் செஞ்சுட்டோம், உங்களோட நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம். மறுபடியும் அவங்கள்ட்ட போய் சாரிங்க எங்களை மன்னிச்சிருங்க இனிமேல் பண்ண மாட்டோம். அப்புறம் இங்கே தனுஷ் ஷூட்டிங் போகும்போதும் சாரிங்க எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் பண்ண மாட்டோம். எதுக்கு இவங்க பண்ணுற மிஸ்டேக்லாம் நாங்கள் வந்து இவங்ககிட்ட போய் காலில் வரணும். எங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு இல்லையா? எங்கள் மிஸ்டேக் ஒன்றுமே இல்லாமல் உங்கள் சண்டையை உங்கள் மெம்பருக்கு சொல்லாமல் எங்களை அடியாளாகவே பயன்படுத்துகிற ஒரு நிலையில் நாங்கள் அடியாள் வேலை செய்யலைங்கிறதுக்கு எங்கள் மேலே கோவப்படுறீங்க. எங்களை அடியாளாக பயன்படுத்துறீங்களான்ற கேள்வியும் நீங்கள் கேட்டீங்க. இப்போ அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க இந்த 5 ஸ்டார் நிறுவனம் தரப்பில். நீங்கள் அந்த சந்திப்பில், அதாவது சமரசமாக உட்காந்து பேசின சந்திப்பில் மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு இந்த படத்தை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும், ஓகே, அரசியல் சார்போடு ஆர்கே செல்வமணி இருக்காருன்னு அந்த பேச்சுவார்த்தையில் தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. கரெக்டு. இந்த படத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு வேளை மேலிடம் சொன்னால் யாருக்கு சொல்லணுங்க? படத்தை யார் நிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்களா, இல்லை படத்தை நடத்தணும்னு நினைக்கிற எங்களுக்கு சொல்லுவாங்களா? இது அறிவான கேள்வியா? நீங்கள் லேபரை நிப்பாட்டி வச்சிருக்கிறது நீங்கள் தானே, பெப்சி ஊழியர்களை தொழிலாளர்கள் நிப்பாட்டி வச்சிருக்கிறது நீங்கள் தானே? இல்லைங்க, நாங்கள் தான் நடத்தணும்னு அவங்ககிட்ட கேட்குறோம். இப்போ நாங்கள் படத்தை நிறுத்தக்கூடாதுங்க நடத்துங்க நாங்கள் கேட்குறோம். அப்போ மேலிடம் உங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட மேலிடம் அதோட நீங்கள் ஏதோ பெரிய ஆள் உங்களுக்கு பயந்துட்டு அவங்க எங்கிட்ட வராங்களா? இது ஒரு அறிவான இதுவா? இப்போது படத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது யார்? தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க நிர்வாகி நீங்கள். அப்போது நாங்கள் நடத்தணும்னு கேட்குறோம். இப்போ நடத்தணும்னு மேலிடம் நீங்கள் சொல்கிற மேலிடம் யாரையாவது அப்படின்னு நினச்சிருந்தா யாருக்கு சொல்லுவாங்க அவங்க? இல்லை, நீங்கள் நடத்தணும்னு சொல்கிறதுல ஒரு உள்நோக்கம், நீங்கள் லேபருக்காக பேசுகிறேன்றீங்க. ஆமாம். ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ல வராங்க. எப்படி இந்த அறிக்கை அப்படிதான், காழ்ப்புணர்ச்சி இருந்தது அவருக்கு. என்ன காழ்ப்புணர்ச்சி? என்ன காழ்ப்புணர்ச்சி சொல்லணும் இல்லையா? மனசாட்சியின்றி பேசுறாரு. இல்லை, என்ன மனசாட்சி? அவங்களுக்கு 15 கோடி வாங்கி கொடுத்துற மனசாட்சியா? எங்களுக்கு ஒரு மனசாட்சி. நான் 8 கோடி இது போதுமானது நான் நினைக்கிறேன். 3 கோடிக்கு 8 கோடிங்கிறது ஒரு போதுமானது. அவங்க இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற 100 தயாரிப்பாளர் அட்வான்ஸ் திருப்பி வாங்கி கொடுங்குறாங்க. யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ரிவிலேஜஸா? அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கணுமா? ஒரு நியாயத்துக்கு ஒத்துழைக்கணும் இருக்கு இல்லையா? 100 தயாரிப்பாளர் நிற்கிறாங்க, அங்கே லைனாக நிற்கிறான். செத்து போன பாலுவிலேருந்து அவங்க வந்து செத்தே போயிட்டாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களா நீங்கள்? எந்த தயாரிப்பாளருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க? அட்வான்ஸை மட்டும் திருப்பி வாங்கி கொடுக்க உங்களால் முடியல இல்லை? அவங்களுக்கு அட்வான்ஸை கூட வாங்கி கொடுக்க முடியாது. நீங்கள் எனக்கு இத்தனை கோடி வட்டி போட்டு கொடுங்கன்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கு நாங்கள் எப்படி ஒத்துழைக்க முடியும்? அதுக்கு எது மனசாட்சி? எங்களுக்கு என்ன அவருக்கு என்ன சண்டை, என்ன காழ்ப்புணர்ச்சி? நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவோடு வாங்கன்னு தயாரிப்பாளர் சங்கம் சொன்னீங்க.
பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு, இவர் பொதுச் செயலாளராக இருக்கிறதால ரெட்டு போடுறாருன்னு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண மாதிரியான துணியில் உங்களுடைய பேட்டி இருக்கு. ஆமாம். அப்போ அதுக்கு தான் பதில் கொடுக்கணும். நீங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணலையா? நீங்கள் அரசியல் சார்பாக இல்லையா? நான் என்ன துஷ்பிரயோகம் பண்ண சொல்லணும் இல்லையா? இப்போ துஷ்பிரயோகங்கிறது 4 அமைப்பு சேர்ந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. மேலிட உத்தரவு அப்படின்றது யாரோ உங்களுக்கு வந்து கட்டளை இடுறாங்க, நீங்கள் செய்கிறீங்க. இல்லைங்க, நான் என் மெம்பரை ரோட்டில் நிற்கிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ரோட்டில் நிற்கிறாங்க, எப்படி அது அதை விட எனக்கு என்ன மேலிடம்? இதுதான் என்னோட மேலிடம். என்னோட டைரக்டர்லேருந்து கடைசியாக நிற்கிற லைட்மேன் வரைக்கும் ரோட்டில் நிற்கிறாங்க 24 மணி நேரம். அங்கே போனால் ரூம்லேயே அது இருப்பாங்க. அங்கே போனால் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். திரும்பி வர முடியல, போகலாமா வரலாமான்னு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரோட்டில் நிற்க வைக்கிறது எனக்கு சரியாக இருக்குமா? அதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லைங்களா? எனக்கு என்ன மேல் என்போ நான் நடத்தக்கூடாதுன்னு நினச்சாதான் எனக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். மேலிடம் நீ நடத்தணும்னு சொல்லணும். நான் தான் நடத்தணும்னு சொல்கிறேன். நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது நீங்கள் தானே. அப்போ உங்களுக்கு தானே சொல்லணும் மேலிடம். அப்போ உங்களுக்கு பயப்படுறாங்களா மேலிடம்? அப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா? நடத்துங்கன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா? அப்போ நீங்கள் அவங்களோட பெரிய ஆளா? நீங்கள் சொல்கிற ஆளை விட பெரிய ஆளா? இது என்னன்னா ஒரு பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ண நினைக்கிறது. ஒரு பிரச்சனையை பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணி போக்கில் பிரகாஷ் ராஜ் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து ரஜினிகாந்த் சம்மந்தம் இருக்குது, சிரஞ்சீவி சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவேன்ல, அது மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து யாரையாவது கோர்த்து விட ட்ரை பண்ணி பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை, ஏற்கனவே சங்கம் நாஸ்தியாக இருக்குது, இதில் ஒருத்தர் பிரச்சனை கிரியேட் பண்ணுறது. அது மாதிரி இந்த பிரச்சனையை பேசுனதுக்கப்புறம் இன்னும் தயாரிப்பாளர் சங்கம் உங்கள் மேலே கோவப்பட மாட்டாங்களா? அதை பற்றி எனக்கு, ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் செய்த நன்மை விட நிர்வாகிகள் எதுவும் செஞ்சிடல. அவங்க இப்போ இருக்கிற நிர்வாகிகள் பெரிய நன்மை எதுவும் செய்யலை. அவங்கள இன்னைக்கு தயாரிப்பு அவங்க தானே சார் பவரில் இருக்காங்க. அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா 2 லட்சம் ஊழியர்களுடைய வேலை என்ன ஸ்டாப் முடிஞ்சா பண்ண சொல்லுங்க. அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா உங்கள் கதிரேசன் மட்டுமே உங்கள் உறுப்பினர் இல்லையா? 1500 மெம்பர் உங்கள் உறுப்பினர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நீ 1000 பிரச்சனைகள் இருக்குது. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் அந்த பிரச்சனை தீர்க்க முடியும். நீ ஒருத்தர் பிரச்சனைக்காக எல்லாரையும் நாசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஒருத்தர் பிரச்சனை, 2 பேர் பிரச்சனை. ஆனால் 1500 தயாரிப்பாளர்கள் வாழ்க்கையை பாதிக்கிற பிரச்சனை 100 பிரச்சனை இன்னும் இருக்கு. படம் எடுத்தால் ரிலீஸ் பண்ண முடியல, ரிலீஸ் பண்ணால் ஓடிடியில் வாங்க ஆள் இல்லை, சேட்டலைட் வாங்க ஆள் இல்லை. அந்த ஓடிடியில் உங்கள் படத்தை இன்றைக்கி வந்து பைசா கூட இல்லாமல் வந்து வாங்கி ஷேருங்கிற அடிப்படையில் போட்டிருக்காங்க. அது ஒரு படத்தை விற்று கொடுக்க நம்மளால் முடியல. அவன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ரிலீஸ் பண்ணால் தேட்டரில் எந்த தேட்டரில் போகும் தயாரிப்பாளருக்கே தெரியாத போது ஆடியன்ஸுக்கு எப்படி தெரியும்? இவங்களாம் ஒழுங்கு பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களெல்லாம் சரி பண்ணி வரணும். 4 அமைப்புகள் சேர்ந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இது மாதிரி தீர்மானங்கள்லாம் கொண்டு வரணும். அதில் புதிய தீர்மானமாக ரெட்டு விஷாலுக்கும் சிம்புக்கும் ரெட்டுன்னு எப்படி நீங்கள், தனுஷ்க்கு ரெட்டுன்னு எப்படி நீங்கள் சேர்க்க முடியும்? அது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? இல்லை, அவங்க பணம் கொடுத்தவங்க சார். அவங்க சங்கத்தில் நீங்கள் 4 பேர் 4 அமைப்புகள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க சார். அப்போ அந்த 4 அமைப்புகள் கேட்டுல நீங்கள் முடிவு எடுக்கணும். எக்ஸிபிட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் 4 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அதில் நீங்கள் இந்த கருத்தை சேர்க்கும் போது அந்த 4 பேரும் கேட்கணும் இல்லையா? இன்னைக்கு அந்த 3 பேர் விலகிட்டாங்களே, இப்போ நீங்கள் தனியால் ஆகிட்டீங்க இல்லையா? இப்போ தயாரிப்பாளர் சங்கம் நான் தான் பணம் போடுறேன் அப்படின்றதால ஒரு பெரிய நன் மாதிரி உங்களெலாம் நடத்துதோ இந்த சங்கங்களை, மற்ற சங்கங்களை? அப்படி இல்லைங்க, பாவம். தயாரிப்பாளர் சங்கம் வந்து பாவம். அதில் இருக்க உறுப்பினர்கள் வந்து ரொம்ப பாவம். இன்றைக்கி தயாரிப்பாளர் நிலைமை மிக மிக சிரமம், மிக மிக சிரமம். எனக்கே ரொம்ப வருத்தம். நம்ம இவங்களோட வந்து இதில் வந்து நம்ம சங்கத்தை எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்குது. அந்த சங்கத்தில் 20 வருஷமாக இவங்களோட நான் சீனியர். நான் அதில் 30 வருஷமாக மெம்பரு, 20 வருஷமாக நான் நிர்வாகி. இவங்களை விட அதில் நான் அதிகமாக அது மேலே அன்பும் பாசமும் உள்ளவன். இவங்க அதை நாசம் பண்ணுறாங்க. இவங்க வந்து நிர்வாகிகளாக இருந்துட்டு அதை நிர்வாகம் பண்ண முடியாமல் இவங்களுக்குள்ள கருத்தொற்றுமை இல்லாமல் அதை நாசம் பண்ணுறதாக தான் நான் நினைக்கிறேனே தவிர எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இது இல்லை. எனக்கும் மிகப்பெரிய மன வருத்தம். தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து அது வந்து வலியுடையதாக்கணும்னு நானும் பல்வேறு முயற்சி எடுக்கிறேன். அவங்க அது சரியாக வரல. இன்றைக்கி என்னன்னா 4 பேரை பிரிஞ்சுருக்காங்க. அவெல்லாம் ஒன்று சேர்த்து முதல்ல ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, 4 ப்ரொடியூசர்ஸ் ஒன்று சேர்ந்து, இப்போ உன்னோட பிரச்சனை என் பிரச்சனை, 4 பேர் சேர்ந்து உட்காந்து ஒரு அமைப்பாக செயல்பட்டாங்கன்னா அவங்க ஒன்று வலிமை உள்ளதாக இருக்கும். நம்ம 1ஆம் கிளாஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, 4 மாடு ஒன்றா இருந்தால் சிங்கம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. நம்ம வந்து 60 வயசானா கூட அந்த இது வரலன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? 4 அமைப்பாக இருக்குது. இப்போது நீங்கள் 4 பிரிஞ்சு சீரழிஞ்சு கிடக்குறீங்க. நாங்கள் ஒன்றா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கோவம் வருது. எங்களை சீரழிக்கணும்னு பார்க்குறீங்க. அது பண்ண முடியாது.